ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று செவ்வாய்க்கிழமையுடன் கூடிய சங்கடகர சதுர்த்தி நாளில் எங்கள் வீட்டு விநாயகருக்கு அபிஷேகம் அலங்காரம் பண்ணியிருக்கேன். பாருங்கள் இப்பதிவில். ஒரு சிறப்பு வாய்ந்த மிகவும் சக்தி வாய்ந்த கொன்றை மரத்தின் கீழ் அமர்ந்து அருள்பாலிக்கக்கூடிய யுக யுகமாக கொன்றையடி மரத்தடியில் வீற்றிருக்கும் மிகவும் சக்தி வாய்ந்த விநாயகரை பற்றி சொல்ல போகிறேங்க. புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள திருமயம் தாலுகாவில் நேமத்தான்பட்டி காரைக்குடி மார்க்கமாக போனாங்கன்னா ஈஸியாக போயிடலாம். நேமத்தான்பட்டியிலிருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அரண்மனைப்பட்டி என்ற கிராமத்தில் அமைந்துள்ள பழமையான மற்றும் சக்தி வாய்ந்த விநாயகர் கோவில் தான் ஸ்ரீ கொன்றையடி விநாயகர் கோயில். இந்த கொன்றை மரம் ஆதி மூல கொன்றையின் சகசிர 900 தலைமுறையாகும். மரங்களுக்கு தலைமுறைகள் உண்டு. பலரும் இந்த கொன்றையடி விநாயகரை மகிமையை அறியாமல் இருக்காங்க. கொன்றை மரத்தின் கீழ் வந்து இருந்து மிக மிக எளிமையாக அருள்பாலிக்கும் இந்த தெய்வம் தெய்வமூர்த்தியே கொன்றையடி விநாயகர். கொன்றை மரத்தடியில் விநாயகர் அமர்ந்து அருள்பாலிப்பது கலியுகத்தில் மிகவும் விசேஷமான அவதாரமாகும். வேதத்தின் வடிவமாக கொன்றை மரம் விளங்குவதால் எங்கெல்லாம் கொன்றை மரம் இருக்கிறதோ அங்கு பூமியின் அடியில் சதுர்வேத மகா சியாமல சக்திகள் நிறைந்த 4 வகையான வேத பாவங்கள் சக்தி கூடிய நீரோட்டங்கள் மிகுந்திருக்கும். எனவே கொன்றையடி மரம் அடிபூமி மிகவும் வேத விஸ்வ சக்தி கொண்டதாகும். கொன்றை மரத்தடியில் விநாயகர் சிலை பல யுகங்களாக ஒரு பழமையான கொன்றை மரத்தின் அடியில் வீற்றிருக்கிறார். இந்த மரம் வேத சக்திகள் நிறைந்தது என்று சொல்லப்படுகிறது. இந்த விநாயகரை வழிபடுவது மிகவும் விசேஷமானது. பைரவ சித்தர்கள் வழிபட்ட தலம். இத்தலம் திரு அண்ணாமலைக்கு நிகரானது. பல பைரவ சித்தர்கள் இன்றும் சூட்சும வடிவில் வந்து இவரை வழிபடுவதாக நம்பப்படுகிறது. பிதர்களுக்கு தர்ப்பணம் செய்வது இந்த தலத்தில் மிகவும் சிறப்பாங்க. பிதிர் தோஷம் நீங்கும் என்று சொல்லப்படுதுங்க. பகை தீர்க்கும் தலமாங்க. உட்பகை வெளிப்பகையில் அவதிப்படுறவங்க செவ்வாய்க்கிழமை போயிட்டு ராகு காலத்தில் கொன்றையடி விநாயகரை எலுமிச்சை தீபம் எலுமிச்சை மாலை போட்டு நம்ம வழிபடும் போது பகைகள் நீங்கி நிம்மதி கிடைக்கும் என்பது நம்பப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் இத்தலத்தில் ஜாதகத்தில் இருக்கிற தோஷங்கள் பாவங்கள் எல்லாமே நீங்குமாங்க. இந்த கோவிலை பற்றி 20 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு குடும்ப நண்பர் ஜாதகம் பார்க்குறவர் சொன்னாருங்க. அது இல்லாமல் இந்த கொன்றையடி விநாயகரை கொன்ற மரத்தடியை எத்தனை வயசாகுதோ அத்தனை சுற்றும் முட்டிக்கால் போட்டுக்கிட்டே சுற்றணுமாங்க. அப்படி பண்ணும்போது தலையெழுத்தே மாறும் என்று சொன்னார். அவரோடு இந்த பரிகாரத்தை பண்ணி தான் அவருக்கு தெய்வ சக்தி, அதாவது ஜாதகம் பார்க்குற பவர் கிடைச்சதுன்னு சொல்கிறாருங்க. அப்படிப்பட்ட மிகவும் சக்தி வாய்ந்த ஸ்ரீ கொன்றையடி விநாயகரை நாமும் வழிபட்டு பயன்பெறுவோம். எங்கள் வீட்டு விநாயகர் அபிஷேகம் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.